குருன்னு சொன்னா, நம்மகிட்ட இருக்கிற கரிசைகளை நீக்குபவர் குரு. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரவங்க குரு. இப்போ குருன்னு சொன்னா, கூனா குருடு, ரூனா வெளிச்சம். குருட்டா இருக்கிறவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரவங்க குரு. இப்ப குருன்னு பார்த்தீங்கன்னா, யோக குரு, ஞான குரு, சத்குரு, மௌன குரு. இது மாரி எண்ணற்ற குருமார்கள் நம் நாட்டுல நெறைய பேர் இருக்காங்க. இப்ப அகஸ்தியர், போகர், கோரக்கர், சிவவாக்கியர் இவங்களெல்லாம் நம்ம குருவாக எடுத்துக்கிட்டு வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறோம்னு வச்சிங்களேன். அவங்க பார்த்தீங்கன்னா, அருளை தவிர வேற எதையுமே சிந்தனை பண்ணது கிடையாது. சதா அந்த அருள் நிலையில தான் இருப்பாங்க. இப்ப நம்ம உலகியல் குருவெல்லாம் பிடிக்கிறோம்னு வச்சிங்களேன், அருள் பியூர்ன்னு சொல்ல முடியாது. அதுல பொருளும் கொஞ்சம் வரும்னு வச்சிங்களேன். ஆனா அருளை பிடிச்சீங்கன்னா எல்லாமே வந்துடும். புறகுரு எதுக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அகத்துக்குள்ள இருக்கிற குருவை காட்டுவதற்கு புறகுரு தேவை. புறகுரு மூலியமா போய் அககுருவை பிடிச்சிடணும். இப்ப தீப்பந்தம் கூட பார்த்தீங்கன்னா, ஏத்தி தலைகீழ நீங்க காமிச்சா கூட அது மேல் நோக்கி தான் போகும். அது மாதிரி அந்த அதிகாலை வேளையில அமைதியா உட்கார்ந்து குரு கிட்ட வழிபாடு செய்ய ஆரம்பிக்க பார்த்து நம்மளுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே மேல் நோக்கி மேன்மை நிலையில இருக்கும். இப்ப கரிசலாங்கண்ணின்னு சொல்றோம். கரினா அழுக்கு, சாலைனா போக்குற வழி. நம்ம உடம்புல இருக்கிற கரிசல்களை போக்கக்கூடிய குணம் கரிசலாங்கண்ணிக்கு உண்டு. இப்ப ஜீரகம்னு சொன்னீங்கன்னா, உடம்புல இருக்கிற அவயங்களை சீராக வைத்துக் கொள்வதற்கு தான் ஜீரகத்தை எடுக்க சொன்னாங்க. மிளகுன்னு சொன்னீங்கன்னா, அந்த ரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, அது மெதுவாக உடம்புல ரத்தத்தில் இருக்கிற விஷத்தன்மையை எல்லாத்தையும் முறிக்கக்கூடிய குணம் மிளகுக்கு உண்டு. மிளகை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தா எதிரி வீட்டில் கூட விருந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் விஷம் வச்சிருந்தா கூட அது எல்லாத்தையும் முறிக்கிற தன்மை மிளகுக்கு உண்டு. அதனால்தான் ஒரு நாட்டில் மன்னன் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட ஒரு மரத்தின் கீழே கோமணம் கட்டிக்கிட்டு ஒருத்தர் உக்காந்து இருப்பார். அவர்கிட்ட தான் போய் நிற்பார். இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்ன சொல்லுங்கன்னு சொல்லி. அருளை சார்ந்திரு, அதற்கு நிகராக வேறொரு துணையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்ப்போமே மற்றொரு பதிவில்.